நான் சொல்வது என்னவோ, நான் புத்தகத்தை வாசிவிட்டு என் உயிரை விடுகிறேன் என்று சொன்னால் புத்தகத்தின் மகிமை அதுதான் நண்பர்களே, நாம் மறந்துவிடக் கூடாது. மகாத்மா காந்தியடிகள் பல்வேறு எழுத்தாளர்களினுடைய புத்தகங்களை எல்லாம் வாசிக்கிறார். அப்படி டால்ஸ்டாய் எழுதிய கடவுளின் அரசாங்கம் என்ற புத்தகத்தை வாசிக்கிறார். அதன் விளைவு என்ன தெரியுமா அன்பர்களே? வரும் வன்முறையற்ற போராட்டங்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை அந்த புத்தகம் மகாத்மா காந்தியடிகளுக்கு கொடுத்தது என்று சொன்னால் அதுதான் புத்தகத்தின் மகிமை என்பதை நான் சொல்லுகிறேன். தோரோ என்ற ஒரு எழுத்தாளர் எழுதிய சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை முழுவதுமாக மகாத்மா காந்தியடிகள் படிக்கிறார். அதை படித்துவிட்டு சட்ட மறுப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தையே தொடர்ந்து வழிநடத்தி சென்றார் என்று சொன்னால் அதுதான் புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் உயர்த்தும் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வேண்டுமா? என் எட்டயபுரத்து எழுச்சி கவி ஒரு எட்டயபுரத்து மன்னர்கிட்ட அவைக்கள புலவரா வேலை செய்ய போகிறார். அதற்கு சன்மானமாக ஊதியம் கொடுக்கிறாங்க. அத என் பாரதி என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த புத்தகத்தை வாங்குறாரு. மூட்டை மூட்டையா புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த செல்லம்மா பாரதி கேக்குறாங்க, நம்ம வீட்டுக்கார் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. 13 மூட்டைகளை கொண்டு வந்தார் எட்டயபுரத்து பாரதி. அதை பிரிச்சு பார்க்கும்போது புத்தகமா இருக்கு. 13 மூட்டைகளையும் பிரித்து பார்க்கிறார். 13 மூட்டைகளிலும் புத்தகமாகவே இருக்குது. வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சாமான்களை வாங்கிட்டு வந்திருப்பீங்க, உப்பு புளிக்கார ஜாமானா இருக்கும் சொல்லும் போது பாரதி சொல்றாருங்க, என்ன தெரியுமா? பணம்ங்கிறது ஒரு அழியக்கூடிய பொருள். ஒரு அழியக்கூடிய பொருளை வச்சு நான் எப்படி அழியக்கூடிய பொருளை வாங்குவேன்? அழிய முடியாத ஒரு பொருளை தான் வாங்க முடியும் என்று சொல்லிவிட்டு புத்தகத்தை என் பாட்டன் பாரதி வாங்கி வந்தான் என்று சொன்னால் என் இப்படி சொல்லுகிறேனே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான் எங்கும் காணோம் என்று சொன்னான் என்று சொன்னார். எத்தனையோ மொழிகளை படிச்சிருக்கேன், எத்தனையோ நூல்களை கற்றிருக்கேன். ஆனால் நான் படித்த என்னுடைய தாய்மொழியான தமிழில் இருக்கக்கூடிய இனிமை வேற எந்த மொழியிலும் இல்லைன்னு சொன்னானே. அதுதான் புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை எழுத்தாளராக, பேச்சாளனாக, ஏன் பன்முக திறமை கொண்டவனாக மாற்றும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பேரறிஞர் அண்ணாவுக்கு புத்தகத்தின் மீது ஒரு அதீத காதல்ங்க. தான் வீட்டுக்கு வர உணவு பொட்டலம், பலசரக்கு பொட்டலம் இதையெல்லாம் பிரிச்சு என்ன பண்றாரு? அதில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை படிக்கக்கூடிய பழக்கம் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் புத்தகம் வாசிப்பதோட விளைவா தான், நான் புத்தகம் வாசிப்பதோட தொடர்ச்சி தான் என்னை எழுத்தை நோக்கி ஈர்த்தது. அது எழுத்தாற்றலாகவும் பேச்சாற்றலாகவும் வெளிப்பட்டது. அப்போது ஒரு எழுத்தாளன் பேசுவதற்கென்று தனி உரையை ஏற்படுத்த சொல்றாரு. அப்போ ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எந்த நிலைக்கும் கொண்டு போகும் அன்பர்களே. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொல்காப்பியம் மிகவும் தொன்மையான பழமையான நம் தமிழரின் முதல் இலக்கண நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்திற்கு உரை எழுதினார் என்று சொன்னார். அதற்கு காரணம் அவர் கற்ற கல்வியா? பள்ளிக்கூடத்தின் வாசலே பாதியோடு நிறுத்திய மனிதன் ஒரு தொல்காப்பியம் என்ற ஒரு நூலுக்கு உரை எழுதி இன்றைக்கு பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அதில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவரின் வாசிப்பு மட்டும்தான் காரணம் என்று சொல்வேன். அன்பார்ந்த தோழமைகளே, ஒரு வாசிப்பு ஒரு மனிதனை எந்த நிலைக்கும் கொண்டு செல்லும். ஒரு வாசிப்பால் இந்த உலகத்தையே ஆள முடியும் என்று அம்பேத்கர் நிரூபித்து காட்டினாரே. தன்னுடைய படுக்கை அறையை கூட படிப்பதற்காக பயன்படுத்தியவர் அம்பேத்கர் அவர்கள். லண்டனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தக நூலகம் பிரிட்டிஷ் நூலகம். அந்த நூலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை புத்தகங்களையும் படித்த மனிதர்கள் இருவர் மட்டும்தான். ஒருவர் அறிவர் அம்பேத்கர், மற்றொருவர் காரல் மார்க்ஸ். அப்போ ஒரு புத்தகம் ஒரு மனிதனை பல்வேறு கட்டங்களில் பல்வேறு நிலைகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது அல்லவா? அன்பார்ந்த தோழமைகளை, புத்தகங்களை நிறைய வாசித்ததால் தான் இன்றைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு நடுவர்களாக இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்னை போன்ற மாணவ செல்வங்கள் பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் புத்தகத்தை படித்துவிட்டு வந்து பேசுகிறார்கள். புத்தகத்தை படித்து ஒரு மனிதனை பெரிய அளவிற்கு உயர்த்துவது புத்தக வாசிப்பு மட்டும்தான் என்பதை சொல்லி கடைசியாக இப்படி சொல்லுகிறேனே. அன்பார்ந்த தோழமை,
பிள்ளைகளே, இந்த உலகிலே அலைபேசியில் அதிகமாக அடிபட்டு செயல்பட்ட பிள்ளைகள் சீரழிந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். சமூக வலைதளங்களில் ஈடுபட்டு இணைய வழி விளையாட்டுகளில் ஈடுபட்டு அவர்கள் சீரழிந்ததாக கேட்டிருக்கிறேன். ஆனால் புத்தகத்தை படித்த எந்த ஒரு பிள்ளைகளும் சீரழிந்ததாக இல்லை. புத்தகத்தை மட்டும் வாசிங்கள், புத்தகத்தை வாசித்து புது உலகை படையுங்கள், உங்கள் தோழர்களுக்கு பிறந்த நாளுக்கு கூட புத்தகங்களை பரிசாக வழங்குங்கள் என்று சொல்லி நல்லதற்கு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் திருவாரூர் கனிமொழி. என்றும் தமிழ் படித்து